சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். இன்னைக்கு நீங்க இப்படி செஞ்சது தப்புன்னு சொல்லி கையை நீட்டி பேசுகின்ற எல்லோருக்குமே அதில் பொறுப்பு இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் தெய்வத்துக்கு நீங்கள் மாநாடு நடத்துவது சரியா சேகர்பாபு அப்படின்னு கேட்டிருந்துருக்கணும். விசிகே இதை சப்போர்ட் பண்ணிச்சா? சனாதானத்தை வேறொருப்போம்னு பேசினாரு திரும்ப. முருகர் மாநாடு நடத்தின போது ஏன் வாய மூடிக்கிட்டு இருந்தாரு? அப்போ இது சனாதானத்தோட இன்னொரு ஃபார்மேட் கிடையாதா? அப்போ இந்துத்துவத்தை நீங்களே தூபம் போட்டு வளர்க்கவில்லையா? இதை ஏன் திமுக நீ ஏன் கையில் எடுக்கிறேன்னு சொல்லி திரும்ப ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டுற முடியுமா? கேள்வி கேட்டுட்டு தமிழ்நாட்டில் நடமாடிட்டு தான் முடியுமா? அதெல்லாம் அழிந்து போவது போல அந்த பெரியார் சித்தாந்தம், அண்ணா சித்தாந்தம் அழிந்து போவதோட ஒரு காட்சி வெளியானது. அங்க உட்கார்ந்து பார்த்தது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள். அவங்க உட்கார்ந்துருக்கும்போது ஒரு காட்சி வருது அப்படின்னா, நேத்துல இருந்து இந்த சன் டிவில தான் சார் நீங்க இதை கட் பண்ணாம பீப் சவுண்ட்லாம் போடாம அப்படியே போடுங்க. நேத்துல இருந்து அப்பேற்பட்ட புகழ்பெற்ற கட்சி, அப்பேற்பட்ட புகழ்பெற்ற டிவி, நீ ஏன் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட வைக்கல? உன்னால ஏன் வைக்க முடியல? உனக்கு அத்தனை பெரிய தொண்டர் படம் இருக்குல்ல. எங்கள் அண்ணாவை இழிவு செய்து விட்டார்கள், தம்பிகளே புறப்பட்டு வாங்கள். ஏன் பேசு? நீ வாய மூடிட்டு ஏன் இருக்கிற? ஆளுங்கட்சி தானே நீ நினைச்ச எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி எங்கேயாச்சும் பேசிட்டோம்னா உதயநிதி மேல இருக்கிற கேஸெல்லாம் திருப்பியும் தூசி தட்டி எடுத்து உள்ளகில்ல தள்ளிட்டாங்கன்னா என்ன பயம்? நான் ஏன் நீ எழுதல? அப்ப நீ என்ன அடுத்தவனை பார்த்து நீ ஏன் இதை பண்ணல, நீ ஏன் இதை பண்ண? நீ பண்ணியா? பண்ணல, மூடிட்டு. அண்ணாமலை அவர்கள் முன்னாடி பேசும்போதும் இது மாதிரி பேசியிருக்காரு. நீங்களே நிறைய அண்ணாமலை பதவியில் இருக்காரா? இன்னைக்கு இல்ல, பேசினார். அன்றைக்கு பேசினதுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர்ல இருந்து அடிமட்ட தொண்டர் வரை அவருக்கு கடுமையான விமர்சனம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவர் அதுக்கப்புறம் வாய மூடினார். இதுக்கு அட்லீஸ்ட் ஸ்டாலின் உட்கார்ந்து ஒரு வீடியோ, எங்கள் அண்ணாவை நீங்கள் தொட்டுப்பார் சீண்டிப்பார், செந்தில் பாலாஜிக்கு பேசினே இல்லை. ஏன் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பேச மாட்டேங்கிறாரு? திமுக முழுக்க இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது. அன்பில் மகேஷ் என்பவருக்கு கருணாநிதி கடவுளாக இருக்கலாம். நீ எப்படியா ஒட்டுமொத்த தமிழனுக்கும் கருணாநிதி போய் கடவுளுங்கிற? என்ன அடிப்படையில்? முருகருக்கு 2 பொண்டாட்டி இருக்குதுங்கிறதுக்காக அதை நீங்கள் கம்பேர் பண்ணி அப்படி பேசுவீங்களா? நான்சென்ஸ். அசிங்கமா இல்லை? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் அரவிந்த். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆர்எஸ்எஸ் அதிமுகவை மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் தான் இப்போ திரு வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு கருத்தாக? ஆர்எஸ்எஸ் அதிமுகவை விழுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 அரசாங்கம் முருகருக்கு ஒரு மாநாடு நடத்துகிறது. சரிங்களா? அந்த மாநாட்டில் கருணாநிதியை, ஸ்டாலினை, உதயநிதி ஸ்டாலினை, திமுக கட்சியை எவ்வளோலாம் நாராசமாக விமர்சனிக்க முடியுமோ, டீசெண்டாக கிடையாது, நாராசமாக கேவலமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் விமர்சித்த ஒரு நபர் தான் அர்ஜுன் சம்பத். சரிங்களா? சரி. அந்த அர்ஜுன் சம்பத்தை முருகர் மாநாட்டில் சேகர்பாபு அமைச்சர், அது அரசு நடத்துகிற விழா, அரசு நடத்துகிற விழாவில் ஆர்எஸ்எஸோடு தொடர்புடைய ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் அவருமே. சரிங்களா? வேற ஒரு பேர் வச்சு இயங்கிட்டு இருக்கார். அவரை மடியில் தூக்கி வச்சுக்காத குறையா சேகர்பாபு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அமைச்சராக அதாங்க அமைச்சராக அரசாங்கமாக நடத்திய நிகழ்ச்சியில் அவரை வச்சுக்கிட்டாங்க. அரசாங்கமாக, அதான் கேள்வி. திமுக நடத்தின மாநாடா அரசாங்கம் நடத்தின மாநாடு? அந்த மாநாடு திமுக ஆர்எஸ்எஸ்குள்ள போய் ஆர்எஸ்எஸ்ஸின் இன்னொரு உருவமாக மாறிவிட்ட பிறகு நடத்திய ஒரு விழா. இதுக்கு முன்னாடி கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் கருணாநிதி ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு நபர் அவர். சரி. கருணாநிதி யார்? இந்த பக்கம் கடவுள் மறுப்பு பேசுவார், அந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு
அவர் என்னுடைய மூத்த பிள்ளைன்னு புகழ்ந்த முரசொலியில் எழுதினது. சரிங்களா? அந்த கருணாநிதியின் மகன் தான் நாங்கள் கட்சியில் 90% பேர் 80% பேரும் இந்துக்கள் தான் அப்படின்னு இங்கே மதம் சார்ந்த அடையாளத்தை உருவாக்கி தேர்தலில் ஓட்டு வாங்குறார். இப்போ இப்படி எடுத்துக்கலாம், திமுகவானாலும் சரி அதிமுகவானாலும் சரி ஆர்எஸ்எஸோடு இணக்கமாக இருக்கிறது சார். நாங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து இதான் இது எல்லாத்தையுமே நம்ம தட்டையாக புரிஞ்சுக்கிறது. இப்படி ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது அப்படியே ஃப்ளாட்டாக தட்டையாக புரிஞ்சுக்கிறது. அதிமுக ஒளிஞ்சு மறைஞ்சு எங்கேயாவது பாஜகவோட பேசுதா? ஆமாம், இன்னைக்கு நீங்கள்லாம் தான் கிளப்பி விட்டீங்க பாஜகவோட அதிமுக கூட்டணியாமே, போகிறாங்களாமே, வர்றாங்களாமே, உட்காடுறாங்களாமே, கிளப்பி விட்டீங்க. ஆமாம் சார், உண்மை, கூட்டணி வச்சாச்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடந்துச்சு, தெரிஞ்சுதானே சார் நடந்துச்சு. கூட்டணிங்கிறத மறைச்சு வைக்க முடியுமா? முடியாது. அப்போ கூட்டணி, ஒரு கூட்டணி கட்சி, அந்த கூட்டணி கட்சியோட ஒரு சித்தாந்த அமைப்பு நடத்துகிற கூட்டத்தில் ஒருத்தர் போய் கலந்துக்கிட்டு வந்திருக்காரு, இல்லை 4 பேர் கலந்துட்டு வந்திருக்காங்க, எக்ஸ் மினிஸ்டர்ஸ். ஓகே, நீ போய் ரகசியமாக காலில் வந்து விழுந்துட்டு வரையே. அப்போ உங்களுக்குலாம் என்னன்னா எதை சொல்றீங்க? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போனதை சொல்றீங்களா? அதெல்லாம் வந்து நீங்கள் அஃபிஷியலாக போகிறது சார். அது அஃபிஷியலாக வந்து உதயநிதியை வந்து நீங்கள் ஈடியிலேருந்து தப்பிச்சு விடுங்க சார் அப்படின்னு கேட்கறதுக்காக போன ஒரு கூட்டம். அதை நீங்கள் அஃபிஷியலாக அதுக்கு உங்களுக்கு பொய் சொல்கிறது தான் திமுகவுக்கு பொய் சொல்லது கைவந்த கலை. சரிங்களா? ஸோ அதை அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இல்லை. சரிங்களா? கேட்டால் அவர் நாங்கள் நிதி ஆயோக் கூட்டம் தான் போனோம் பாரு. இப்போ நம்ம இதை விமர்சனம் பண்ணார்னா, இதுக்கு இந்த மாதிரி ஒரு 10 பேர் நாங்கள் அதிமுகவிலேருந்து விமர்சனம் பண்ணோம்னா அப்புறம் பாவம் அவர் உட்காந்து இதுக்காக ஒரு பிராண்டட் பேண்ட்டை போட்டு, ஷர்ட்டை போட்டு, மேக்கப்பை போட்டு, ஒரு வீடியோ, ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து 10 பக்கம் டைலாக்கை மனப்பாடம் பண்ணி பேசி அதுக்கு 1008 கட்டு வாங்கி ஒரு வீடியோவை அவர் வெளியிடணும். அந்த சிரமத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்க விரும்பலை. சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு பர்டிகுலர் தெய்வத்துக்கு நீங்கள் மாநாடு நடத்துவது சரியா சேகர்பாபு அப்படின்னு கேட்டிருந்துருக்கணும். அன்னைக்கு எல்லா மீடியாவும் சபரீசன்ட்ட காசை வாங்கிக்கிட்டு அமைதியாக வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கல்ல. அப்போ இன்றைக்கி அதிமுக காரவங்களுக்கு காசு கொடுக்கறதில்ல, அதனால நீங்கள் அதிமுக காரங்களை மட்டும் கை நீட்டி கேட்குறீங்க. ரெண்டாவது, திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்குல்ல, இடதுசாரிகள், அப்புறம் விசிகே, காங்கிரஸ், இஸ்லாமிய கட்சிகள், இன்னைக்கு நீங்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து விட்டீர்கள். ஏன்பா நீங்கள் பொறுப்பெடுத்ததே ஏதோ திமுகங்கிற ஒரு இயக்கத்தை கட்டி காப்பாற்றுற மாதிரி அதையே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இந்துத்துவம் உள்ளுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற அக்கறை இடதுசாரிகளுக்கு இருந்திருந்தால், அவங்களுக்கு இத்தனைக்கு 1% ஓட்டு பர்சன்டேஜ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? அதிமுகவை சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணும். பண்ணையா? பண்ணலை. விசிகே இதை சப்போர்ட் பண்ணிச்சா? சனாதானத்தை வேறு இருப்போம்னு பேசினார் திருமா. முருகர் மாநாடு நடத்தின போது ஏன் வாய மூடிக்கிட்டு இருந்தார்? எதுக்கு வாய மூடிக்கிட்டு இருந்தார்? அப்போ இது வந்து சனாதானத்தோட இன்னொரு ஃபார்மேட்டு கிடையாதா? அப்போ இந்துத்துவத்தை நீங்களே தூபம் போட்டு வளர்க்கவில்லையா? பக்தியை வச்சு திமுக காரன் எதுக்கு சார் மாநாடு நடத்துகிறான்? அது பக்தி, இந்துத்துவம், மதவாதம் இதெல்லாம் பேசுறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் இருக்குது. இதை ஏன் திமுக நீ ஏன் கையில் எடுக்கிறேன்னு சொல்லி திரும்ப ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டுற முடியுமா? கேள்வி கேட்டுட்டு தமிழ்நாட்டில் நடமாடிட்டு தான் முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டீங்க? வாயை மூடிட்டு இருந்தார் திரும்ப. 2 இடதுசாரிகள் அந்த காங்கிரஸ் வாயை திறந்து எனக்காவது பேசுமா சார்? ஏதாவது பிரச்சனைக்கு அவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பேசுகிறான் ஒன்லி பாவம் ராகுல் காந்தி மட்டும் வாயை திறந்து பேசுவார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒத்த மனுஷன் குரல் கொடுக்க வேண்டும், மற்ற எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. மாநில நிர்வாகிகள், இந்த மாநில தலைவர் பிசிசி என்ன பண்ணுவார்? அவர் பேச மாட்டார். அப்போது அடுத்தவங்கள பார்த்து நீங்கள் அதிமுகவை பார்த்து இப்படி சார், அப்படி சார், அது சார், இது சார்னு குற்றம் சொல்லும்போது இந்த குற்றத்தை சொல்வதற்கு, இந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். அதே தான் உங்கள் மீடியாவுக்கு எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு தகுதி இருக்கான்னு எப்படி கேட்க முடியும்? நீங்கள் சார் நீங்கள் சபரீசன்கிட்ட பணம் வாங்கிட்டான்றீங்க. இப்போ எல்லா மீடியாவும் வாங்கியிருக்க போது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ நாங்களாம் எத்தனையோ முறை கேட்டுட்டோம், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கீங்க, எதிர்த்து நிறைய கேள்விகளை திமுக பார்த்து கேட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்றீங்க? ஊடகவியலாளர்கள்னா அத்தனை பேர் நானும் ஊடகவியலாளர் தான். அரசியல் இருந்தாலும் எனக்கு எப்போதும் திமுக ஆட்களா தெரியும், திமுக காரர்களுக்கு அதிமுக காரர்கள் இதா தெரியுது. ஏன் அப்படி? எங்கள் சேனல் 5 மட்டும் குற்றம் சொல்லல, நான் ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்களையும் இன்னைக்கு சீனியர்ஸ்ல வந்து பெரும்பாலானவர்கள் நாங்கள் வந்து அரசியல் விமர்சகர்கள் நடுநிலையா பேசுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான லாபி வேலையும்
திமுக சொம்படிக்கிற வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கும் சபரீசனோட அந்த பேரோலில் அவங்களோட பேர் இருக்குதா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸு மீடியாவுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாருமே சபரீசன்ட்டு இருக்காங்க. யாரால சபரீசனை கிட்ட போய் அணுக முடியுமோ, பெண் நிறுவனத்தை அணுக முடியுமோ, அங்கேருந்து லாபி பண்ண முடியுமோ அவர்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த லாபியிஸ்ட் பேசுறது தான் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த லாபியிஸ்டுகள் உருவாக்குறது தான் இன்னைக்கு கருத்துருவாக்கம்னு ஆயிடுச்சு. அவங்க உருவாக்குகின்ற கருத்துருவாக்கத்தை தான் பரப்புறதுக்கு திமுக சார்பில் ஒரு 50-60 யூடியூப் சேனல்ஸும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே உண்மை அப்படிங்கிறதே வேற மாதிரி மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த இடத்துல இம்மாதிரியான உண்மைகளை சபரீசன் கிட்ட காசு வாங்கிட்டு மீடியாவில் இருக்க ஆட்கள் இப்படி பேசுகிறார்கள்ங்கிற உண்மையே எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுகிறது. அது உங்களையெல்லாம் காயப்படுத்தல. அதிமுகன்றது இடதுசாரி கட்சியா வலதுசாரியா? சரி, அதிமுகங்கிறது வலதுசாரின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இல்ல, நான் உங்ககிட்ட கேட்கறேன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியிலேயே திராவிடம்னு வச்சிருக்கீங்க, அதான் கேட்கறேன். இடதுசாரி தானே இல்ல வலதுசாரியா? இல்லை, இந்த மாதிரி ஒரு கேள்வி இது என்ன ஒரு பின்னணியத்தோட நீங்க இப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்றது. இடதுசாரி கொள்கையும் வலதுசாரி கொள்கையும் ஒரு சேரதான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களே. இந்த இல்லை அதைத்தான் நான் சொல்றேன். இந்த கூட்டணியை பத்தி விமர்சனம் பண்றவங்க யாரா இருந்தாலும் இது திமுக இன்னைக்கு முழுக்க ஒரு வலதுசாரி ஆகிவிட்டார் கூட்டணி. அது கட்சி ஒரு திமுக ஒரு கட்சியை முழுக்க வலதுசாரி சித்தாந்தத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டதுனால தான் நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நடுநிலையான கட்சியில் என்ன சொல்றீங்க, என் கட்சியில் இருக்கிற 80% பேரும் ஹிந்துஸும் நீங்க பேசுறீங்கல்ல, அப்பவே நீங்க வலதுசாரியா மாறிட்டீங்க. முருகனுக்கு நீங்க மாநாடு மாறுறது இருக்கட்டும், அதிமுகவை நான் கேட்கிறேன். ஏன்னா நேத்து முருகர் மாநாட்டில் நடந்ததை நீங்களே பார்த்திருப்பீங்க. அங்க பெரியாரை விட்டு தள்ளுங்க, அதிமுக தேவைன்னு வச்சுங்க. அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னே இருக்குது. அவருடைய போட்டோவும் அந்த திராவிடம் அதுக்கு எதிராக அதெல்லாம் அழிந்து போவது போல, அந்த பெரியார் சித்தாந்தம் அண்ணா சித்தாந்தம் அழிந்து போவதோட ஒரு காட்சி வெளியானது. அங்க உட்கார்ந்து பார்த்தது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள். அவங்களாம் அவங்க உட்கார்ந்துருக்கும்போது ஒரு காட்சி வருது அப்படின்னா, நேத்துல இருந்து இந்த சன் டிவியில தான் சார் நீங்க இதை கட் பண்ணாம பீப் சவுண்ட்லாம் போடாம அப்படியே போடுங்க. நேத்துல இருந்து சன் டிவிக்காரங்க தான் இதை ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்களாம். ரொம்ப பெரிய புத்திசாலியா. நீ ஆளுங்கட்சியாக இருக்கனா எதிர்கட்சியா? அதிமுக எதிர்கட்சி, நீ ஆளுங்கட்சியாக தானே உட்காந்துருக்கோம். உன் டிவி அவ்வளோ பெரிய உலகம் முழுக்க பறந்து வந்திருக்க டிவி தானே. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பங்காளி சண்டை போய்கிட்டு இருக்குல்ல, என் பங்குகளையெல்லாம் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு தயாநிதி கலாநிதி மேலே வேற உட்காந்து குற்றஞ்சாட்டிட்டு இருக்கார்ல. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற கட்சி, அப்பேற்பட்ட புகழ்பெற்ற டிவி, நீ ஏன் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட வைக்கல? உன்னால ஏன் வைக்க முடியல? உனக்கு அத்தனை பெரிய தொண்டர்படம் இருக்குல்ல. எங்கள் அண்ணாவை இழிவு செய்து விட்டார்கள், தம்பிகளே புறப்பட்டு வாங்கள், ஏன் பேசு? நீ வாய மூடிட்டு ஏன் இருக்கிற? ஆளுங்கட்சி தானே நீ நினைச்ச எனக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? முடியுமா முடியாதா? 1000 பேரை வச்சு இன்னைக்கு ஒரே நாளில் நீ ஒரு பெரிய ஒரு அடையாள போராட்டத்தை தலைநகரில் ஒன்னாலும் பண்ண முடிஞ்சுச்சா? உனக்கு அதாவது உன் கையில் அம்பிட்டு ஆயுதமும் இருக்கு, அந்த ஆயுதத்தை வச்சு உன்னால் ஒரு இதையும் கிழிக்க முடியல. நீ என்ன பண்ற? ஆயுதமே இல்லாதவர்கிட்ட நீ என்னத்த செஞ்சேன்னு கேட்குறியே. இப்படி கேள்வி கேட்கறக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா? இல்லை சோத்துல உப்பத்தான் போட்டு திங்கிறியா, இல்லை வேற எதையும் போட்டு திங்கிறியா? கேட்பாங்களா இல்லையா? நீ ஆளுங்கட்சியா உட்காந்துருக்க. அண்ணாவை பற்றி விமர்சனம் பண்ணுகிறார்கள், பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணுகிறார்கள். அண்ணாவும் பெரியாரும் அண்ணாவும் தான் இங்கே இந்துத்துவத்தை அழித்தார்கள், இந்துத்துவம் குறித்த தவறான தகவல்களை பரப்பினார்கள்னு விமர்சனம் வருதுன்னா நீ என்ன பண்ணணும்? திமுக காரன் மற்றதுக்கெல்லாம் மட்டும் பேசுறியே, பேச முடியாது. ஏன்னா கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி RSS சமுதாய இயக்கம்னு எழுதுன அவரால் இன்னைக்கு RSS இந்துத்துவம் இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு அடிப்படையிலே பயம் இருக்குது. அப்படி எங்கேயாச்சும் பேசிட்டோம்னா உதயநிதி மேலே இருக்கிற கேஸெல்லாம் திருப்பியும் தூசி தட்டி எடுத்து உள்ளகில் தள்ளிட்டாங்கன்னா என்ன பயம்? அப்போ நீ ஊழல் செஞ்சு பணம் குவிப்பதற்காக பெரியாரை பற்றி பேசினாலும் நீ கண்டுக்க மாட்ட, அண்ணாவை பற்றி பேசினாலும் கண்டுக்க மாட்ட. ஆனால் அந்த நாக்கால நீ என்ன பண்ணுவ? அதிமுக காரர்கள் பார்த்தீர்களா, கேட்டார்களா? இப்போ நீ மட்டும் அங்கே ஒரு 5 MPஸோ இல்லை 5 அமைச்சர்களோ உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் அங்கே அப்படியே கிழிச்சு கேப்பை நட்டுருப்பீங்களா? இல்லை எதுனாலும் ஒரு நியாயத்தோடு கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் அதிமுக செய்தீர்களா, அதிமுக போனீர்களா? ஆளுங்கட்சி நீ என்னத்தை கிழிச்ச, நீ என்ன செஞ்ச? இப்படி என் பெரியாரை தவறாக பேசியது தப்பு. உன் ஐடிவிங்க உட்காந்து 500 பேத்துக்கு உட்காந்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்கையில் ஒரு ஐடிவிங்கு அதில் எழுதுனியா ஒரு வார்த்தை எவனாவது கண்டிச்சு? நான் ஏன் நீ எழுதலை,
அப்போ நீ என்ன அடுத்தவனை பார்த்து நீ ஏன் இதை பண்ணலை, நீ ஏன் இதை பண்ண, நீ பண்ணியா பண்ணல மூடிட்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்படி ஹார்ஸாக பேசினா தான் இந்த ஜென்மங்களுக்கு புரியும். சரி, ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இந்த முருகர் மாநாடு முடிஞ்சிருக்கு, அதை வந்து இந்துத்துவ பெரிய அளவில் இருக்குது, குறிப்பாக பாஜக தான் நடத்தின மாதிரியான ஒரு பிம்பமே இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட அந்த பாஜகவோடு அதிமுக கைகோர்த்து இருக்கிறது என்டிஏ கூட்டணி என்ற பெயரில். இந்த 2 கட்சிகள் கன்ஃபார்ம் கூட்டணி. இன்னும் வந்து பாமகவோ தேமுதிகவோ அடுத்து வரலாம், அடுத்து என்ன முடிவோ. ஆனால் இப்போதைக்கு இந்த திமுக கூட்டணிக்கு எதிராக இருப்பது இந்த அதிமுக பாஜக கூட்டணி. இது வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 26க்கு இது சிம்ம சுப்பனமாக இருக்குமா ஆளும் கட்சிக்கு இந்த கூட்டணி? இல்லை, நீங்கள் இந்த கேள்வி கேட்கும் போதே அந்த வலுவா அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்களே ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்களா? இல்லை, நீங்களே அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்களா வலுவா இருக்குமா அப்படின்னா? வலுவா இருக்கனால தானே உங்களுக்குலாம் அப்படி ஒரு கேள்வி வருது. வலுவா இருக்குமா? உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் முதல்வருக்கும் இருக்கிற பதட்டம் மாதிரி, ஐயோ அப்படி இது இல்லாமல் இடையில போட்டுக்கிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை முதல்வருக்கு இருக்குது. அனைத்து திமுக காரங்களுக்கு அதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் சில பத்திரிகையாளர்களும், ஐயோ இது போட்டுக்கிட்டு போட்டால் நல்லா இருக்குமே, போட்டுக்கிட்டு போனாலும் நல்லா இருக்குமேனு. ஆனால் அப்படி எதுவும் போகாது. அது அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இன்றைக்கி வந்து திமுக ஒரு வலதுசாரி கட்சியாக மாறி வலதுசாரித்தனத்தோட எல்லா வேலையும் பண்ணுது. ஆம்பூரில் இவங்க வந்த புதுசில், ஆட்சிக்கு வந்த புதுசில் 2022 நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து அங்கே மாட்டுக்கறி பிரியாணி நடக்கக்கூடாதுன்னு கலெக்டர் நோட் அனுப்பி அது நிறுத்திட்டாங்க. இன்ன வரைக்கும் ஆட்சியாக முடிய போகுது. இன்ன வரைக்கும் அந்த பிரியாணி திருவிழா நடத்தலை. அப்போ இங்கே ஆட்சி செய்கிறது யோகி ஆதித்யநாத் தான் உங்களோட ஸ்டாலினா? அப்போ யோகி ஆதித்யநாதோட உருவத்தில் பேண்ட் சட்டை போட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார், அவ்வளோதான். திமுக முழுக்க இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது. அது சும்மா பேருக்கு. பெரியாருங்கிறவர் அவங்களுக்கு ஒரு ஊறுகாய். இந்த இந்துத்துவ கொள்கை அப்பப்போ லைட்டாக மாறும்போது அங்கே தொட்டுக்கிறதுக்கான ஒரு ஊறுகாய் தான் வந்து அவங்க பெரியாரே ஒழிய, பெரியாரே அவர்கள் ஒரு தங்களோட சித்தாந்த தலைவராக இன்னைய தேதிக்கு முன்னிறுத்தலை சார். முன்னிறுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் இவங்களே வந்து நாங்கள் எல்லோரும் இந்துக்கள் தானேன்னு பேசியிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. அப்போ இவங்களே வந்து என்ன, பாஜக வந்துருச்சு, ஆர்எஸ்எஸ் வந்துருச்சு. அப்போ இதை எதிர்க்கணுன்னா நம்ம பெரியாரை முன்னிறுத்தக்கூடாது. அவங்க போகிற ரூட்லேயே நம்மளும் போகிறோம், நம்மளும் இந்துத்துவமாக மாறிடுவோம், நம்மளும் வலதுசாரியாக மாறிடுவோம், நம்மளும் முருகனுக்கு மாநாடு நடத்தலாம். அப்புறம் அந்த அம்மா தமிழரசி வந்து எக்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து கேட்குறாங்க, சார் அடுத்து எப்போ சார் முருகனுக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டிங்க, அடுத்து அம்மனுக்கு சக்தி மாநாடு எப்போ சார் நடத்துவீங்க அப்படின்னு சட்டமன்ற குறிப்புகள் நீங்கள் போய் பாருங்கள். போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்குறாங்க. இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையின் போது எப்போ சார் அடுத்து சக்தி மாநாடு நடத்தணும்னு கேட்குறப்பங்க. அப்போ நீங்கள் என்ன, உங்கள் மைண்ட் செட்டே எப்படி ஆயிடுச்சு? நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம ஆட்சி, நம்மளோட கட்சி எல்லாமே என்னாச்சு, அந்த கருப்பு சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. சிகப்பு கலர் கொடி இருக்குல்ல, அந்த சிகப்பு கலர் கொடி எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி காவி கலராக மாறி போச்சு. அப்போது முற்றும் முழுவதுமாக கம்ப்ளீட் வலதுசாரியாக மாறி போன திமுக எந்த விதத்திலையும் மதவாத பிரச்சனைகளில் அதிமுகவை நோக்கி கேள்வி கேட்கின்ற எந்த அடிப்படை தார்மீக உரிமையும் கிடையாது. அதுக்கான பேசிக் ரைட்ஸ் கூட உங்களுக்கு அதுக்கு கிடையாது அப்படிங்கிறது. அதனால் நீ அந்த கருப்பை மீட்டெடு, நீ அந்த ஒன்ட்டு இருக்குன்னு அந்த சிகப்பு, அந்த பழைய சிகப்புக்கு வா. நீ தான் அந்த காவியாக மாற்றி விட்டேல, அந்த காவியிலிருந்து திருப்பி பழைய சிகப்புக்கு வா. அதை விட்டுட்டு இப்போ அந்த சிகப்புக்கு இந்த உங்களோட கல்வி அமைச்சர் பேர் என்ன, நம்ம கல்வி அமைச்சர் பேர் அன்பில் மகேஷ், அவர் கையில் வந்து ஒரு கயிறை கட்டிக்கினே இருக்கார். பல இடங்கள்ல இருந்து விமர்சனம் வந்துருச்சு. அது சாதி கயிறா, சாமி கயிறா, என்ன கயிறு, அந்த கயிறை கல்றது கூட அவருக்கு தைரியம் கிடையாது. அந்த நபர் பேசுகிறார், நமக்கு தமிழ் கடவுள் கலைஞர் தானே. எது கடவுள் மறுப்பு பேசிய ஒரு கட்சியில் இந்து என்றால் திருடன் என்று சொன்ன கருணாநிதியை தமிழர்களின் கடவுள், உனக்கு கடவுள்னு சொல்லிக்கோ, உன் பழப்புக்கு நீ சொல்லு, அது நியாயம். நீ இன்று பிழைக்கின்ற இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக நீங்கள் எல்லாம் இருப்பதற்கு காரணம் பெரியார், அடுத்த காரணம் கருணாநிதி, நீ அதை சொல்லலாம். உனக்கு அன்பில் மகேஷ் என்பவருக்கு கருணாநிதி கடவுளாக இருக்கலாம். நீ எப்படியா ஒட்டுமொத்த தமிழனுக்கும் கருணாநிதி போய் கடவுளுங்கிற? தமிழர்களுக்கு கடவுள் கருணாநிதி தானே, எப்படி, என்ன அடிப்படையில்? முருகருக்கு 2 பொண்டாட்டி இருக்குதுங்கிறதுக்காக அதை நீங்கள் இதையும் கம்பேர் பண்ணி அப்படி பேசுவீங்களா? நான்சென்ஸ், அசிங்கமாக இல்லை?
அப்போது இந்த மாதிரி கடவுள் மறுப்பு பேசிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி உட்காந்து? கடவுள் மறுப்பு பேசிட்டு இன்றைக்கி எங்கள் கருணாநிதி தான் கடவுள்னு நீ பேசுகிறேல, கடவுளுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டேல, அப்போ தான் அந்த இடத்துல என்னாச்சு, அந்த கருப்பு கடவுள் மறுப்பு பேசிய கருப்பு ஒன்றும் இல்லாமல் ஒழிஞ்சு போயிடுச்சு. அந்த சிகப்பு காவியாக மாறிவிட்டது. இன்றைக்கி நாம் கேவாஸ் பெயர் அளவுக்கு நீங்கள் அந்த கருப்பு சிவப்பு கொடியை அண்ணா சாலையில் அறிவாலயத்தில் பெருசாக கட்டி விட்டுருக்கீங்களே ஒழிய அந்த கொடியை இறக்கி விட்டுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது காவி கலரில் கொடியேற்றுற நேரமும் வரும். இவர்கள் அரசியலுக்காக என்ன பிழைப்புவாதத்தையும் செய்கிறவர்கள். அப்படியான ஒரு பிழைப்புவாத விஷயங்களையும் அதிமுக செய்யாது. அது எப்போதும் அதனுடைய கொள்கையில் மதவாதத்தை பின்பற்றுவதில்லை அப்படிங்கிற கொள்கையில் அது உறுதியாக இருக்கின்றது. அது மக்களுக்கும் தெரியும். இந்த தேவையில்லாமல் நேரேட்டிவ் செட் பண்ணுறேன், வெங்காயத்தை செட் பண்ணுறேன்னு வரவங்க தான் இம்மாதிரியான விஷயங்களை பேசுவது. அவர்களுக்கு தான் இந்த பதில். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்க பகிர்ந்து நம்பிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.